Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர வினை சுருக்கங்களை வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 5. இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வினை சுருக்கம் என்ன அப்படின்னா, வினை சொற்களுக்கு அடுத்து வர இந்த தீர்கள், எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தீர்கள், இதை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்க போகிறோம். தீர்கள் அப்படின்னா தீர் க இல் இப்படி நம்ம வந்து எழுதணும். இப்போ கொடுத்தீர்கள் அப்படின்னு வரப்ப கொடு தீர்கள் சேர்த்து எழுத முடிஞ்சால் சேர்த்து எழுதிடலாம், இல்லைனா டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். கொடுத்தீர்கள். அடுத்து வார்கள் வீர்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்வார்கள் சொல்வீர்கள், அந்த மாதிரி எப்படி எழுதலாம்னா இந்த வர்று கல் இப்படி எழுதலாம், இல்லைன்னா வர்று எழுதிட்டு கா இல் இப்படி வந்து எழுதலாம். இப்போ சொல்வார்கள் அப்படின்னா சொல் வார்கள் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா சொல் வார்கள் இப்படியும் எழுதலாம். சொல்வீர்களுக்கும் இதே தான். ஓகேங்களா, அந்த சென்டென்ஸ் பொறுத்து நம்ம வந்து எடுக்கணும். அடுத்து கலே ஆகில், இது பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு கேட்பார் கலே ஆகில், கேட்பார் கலே ஆகில் இதை எப்படி எழுதணும்னா லா எழுதிட்டு யா கொக்கி அப்புறம் லா எழுதணும். கேட்பார் கலே யாகில் இப்படி வந்து எழுதணும். சரிங்களா. அடுத்து கலல்லாத கலல்லாத, எக்ஸாம்பிளுக்கு வீடுகள் அல்லாத. இந்த கலல்லாத எப்படி எழுதணும்னா லா எழுதிட்டு தா. இப்போ வீடுகள் அல்லாத அப்படின்னு வரப்ப வீடு கல் அல்லாத இப்படி வந்து எழுதணும். அடுத்து கொல்லும்படி, இது முக்கியமானது. இது எப்படின்னா கல்லு மாசுழி பாவ ஹால் பண்ணி எழுதணும். படி, இந்த ஒரு கோடு போட்டுக்கணும். கொல்லும்படி, கேட்டு கொல்லும்படி இப்படி வந்து எழுதணும். கொல்லும் பொழுது இல்லை கொல்லும் போது, இதை எப்படி எழுதணும்னா கல்லு சுழி போ, இந்த ஒரு கோடு போட்டுக்கணும், சின்ன கோடு. கேட்டு கொல்லும் போது இப்படி வந்து எழுதணும். அடுத்து கொள்கிறேன், இது எப்படின்னா கல்லு கா நா கொக்கி, சின்னதாக இந்த ஒரு கோடு போட்டுக்கணும். கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன், கேட்டு கொள்கிறேன் இந்த மாதிரி வந்து எழுதணும். கொள்கிறார்கள், கேட்டுக்கொள்கிறார்கள், இதுவும் சேம் தான். கல்லு கா லா கொக்கி எழுதிடணும், அவ்வளோதான். கேட்டு கொள்கிறார்கள் இப்படி வந்து எழுதணும். அவ்வளோதாங்க. வினை சுருக்கங்கள் பார்ட் 5 வந்து முடிஞ்சிருச்சு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 47 வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். பயிற்சி 48 பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க, அதை குறைஞ்சது ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். வினை சுருக்கங்களுமே ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.